இந்த வீடியோவில் செம்ம ஸ்பெஷலான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்யும் போதே நம்மளுக்கு நாக்கு அப்படியே ஊறும் சாப்பிட்ணுன்ட்டு. இது வேறு எதுவும் இல்லை, நாட்டுக்கோழி வச்சு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 4 பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சிக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயை வந்து குக்கரில் விட்டுடலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சு அது நல்லா வதக்கிடலாம், கண்ணாடி பதம் வர அளவு. அடுத்தது 2 தக்காளியை வந்து நான் கையிலே பிழிஞ்சு இதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிட்டே வரலாம். இது வதங்கினோடனே நான் 1/2 கிலோவுக்கு வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். மசாலா வந்து எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து முழுகிற அளவு தண்ணி விடலாம். சிக்கன்லேயும் தண்ணி வரும், அதனால் இது முழுகிற அளவு தண்ணி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் என்எல் ஹோம் ஃபுட்டோட கரம் மசாலாவை இது கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் கரம் மசாலா வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு போடுற மசாலா, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர் எல்லாமே நம்ம ஹோம்மேடாக போட்டோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.